ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். அதில் அத்தியாயம் 5, நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகுனங்கள், சிசுபாலவதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனுடைய பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 13 வருட காலம் முடிஞ்சு பெரிய ஒரு சத்திரியர்களுக்கே நாசம் வரும் அப்படின்னு வியாசதேவர் கணிச்சு சொன்னதை முன்னிட்டு தர்மபுத்திரர் சொல்கிறாரு, இன்னையிலிருந்து நான் ஒரு சபதம் எடுக்க போகிறேன். 13 வருட காலம் சகோதரர்களையும் மற்ற அரசர்களையும் நான் கடிந்து பேச போகிறதில்ல. என்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள் சொல்வதை கட்டளையாக சிறமேற்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க போகிறேன். கலகம் அப்படிங்கிறது மனிதர்களிடையே தோன்றும் வேறுபாட்டால் தான் உண்டாகுது. அதனால் மற்றவர்களோடு வேறுபாடு இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் நடந்துக்கக்கூடிய வகையில் எல்லோர்கிட்டையும் நடந்துக்குவேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு. இதுக்கு இடையில் துரியோதனன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட யுதிஷ்டருடைய கம்பீரமான அந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறாரு. பளபளப்பான தரையை தண்ணீர் அப்படின்னு நினச்சி தன்னுடைய உடையை தூக்கிட்டு நடக்கிறாரு. ஏன்னா அந்த தரை தண்ணீர் இருக்கிற மாதிரி இந்த மயன், அதாவது தேவலோக சிற்பியான மயனால் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக மாயாஜால வித்தைகளோட நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குது. அப்போ எது உயரம் எது பள்ளம் அப்படின்னு தெரியாமையும் தடுக்கி விழுறாரு. மேலும் தண்ணீர் இருந்த இடத்த தரைன்னு நினச்சி தண்ணீரில் துரியோதனன் விழுகிறாரு. அடுத்து வந்த தரையை தண்ணீர்னு நினச்சி தாண்டி போகிறாரு. இதையெல்லாமே பார்த்து பீமனும் பணியாட்களும் கேலியாக சிரிக்கிறாங்க. தான் சிறுமைப்பட்டதாக நினச்ச துரியோதனன் அவங்கள கவனிக்காதது போல் மேலே நடந்து கண்ணாடியை, பிரம்மாண்டமான கண்ணாடியை சுவருடைய வாயில் அப்படின்னு நினச்சி அதில் போய் முட்டிக்கிறாரு. திறந்திருந்த வாசலை கண்ணாடின்னு நினச்சி மீண்டும் ஏமாந்து போகிறாரு. பீமசேனரும் மற்றும் பலரும் சிரிக்கிறாங்க. இதையெல்லாம் மனசில் நினச்சி கோபப்பட்டுக்கிட்டே துரியோதனன் ஹஸ்தினாபுரம் திரும்பி வராரு. ஏன்னா அந்த பிரம்மாண்டமான மாளிகை தேவலோக சிற்பியான மயனால் நிர்மாணிக்கப்பட்டது. அடிக்கடி பெருமூச்சு விட்டு தன்னுடைய கோபத்தை அடக்கிட்டு இருந்த துரியோதனன்கிட்ட சகுனி, எதை நினச்சி நீ இப்படி வருத்தப்படுற அப்படின்னு கேட்குறாரு. தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஹரி.